கண்டித்து கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இதேபோல் சிங்கள ராணுவத்தை கண்டித்து திருப்பூரில் மாணவ மாணவிகளின் பேரணி நடைபெற்றது. இலங்கையில் மீண்டும் போர் மூண்ட நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் இலங்கை ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 63 தமிழ் மாணவிகள் பலியாகினர். இதனை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் பள்ளி குழந்தைகள் பலியான சம்பவத்தை கண்டித்து கோவையில் மாணவ மாணவிகள் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். கோவையில் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக துவங்கிய உண்ணாவிரதத்தை பள்ளி மாணவிகள் தமிழீழம், சௌமியா ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முன்னதாக இலங்கையில் பலியான குழந்தைகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு அனைத்து கல்லூரி மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் தலைமை வகித்தார். தமிழக மீனவர்கள் சிங்களர்களால் பாதிக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படும் போதும் கவலை அளிப்பதாக மட்டுமே கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை மாறி கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலை இனி வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையும், அதை போலவே இன்றைக்கு பாலஸ்தீனம் எவ்வாறு அங்கீகாரம் பெற்றதோ, பங்களாதேஷ் எவ்வாறு அங்கீகாரம் பெற்றதோ, அதை போலவே ஈழத்திற்கும் அங்கீகாரம் பெற எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். போராட்டத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 70க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் இலங்கை மாணவிகள் உயிரிழந்ததற்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் சிங்கள ராணுவத்தை கண்டித்தும் கோவை மாவட்டம் திருப்பூரில் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடத்தினர். திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரியில் இருந்து தொடங்கிய பேரணி ராயபுரம் வழியாக குமரன் சிலை முன்பாக நிறைவடைந்தது. பேரணியின் போது சிங்கள ராணுவத்தை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் கண்டன வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் மாணவ மாணவிகள் ஏந்தி சென்றனர். இந்த பேரணியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.